ஹாய் வெல்கம் டு குக் வித் நந்து. இட்ஸ் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லன்ச் ரெசிபி லெமன் ரைஸ் அண்ட் வாழைக்காய் பொரியல் தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். லெமன் ரைஸ் ரொம்ப சிம்பிள், எல்லாருக்குமே தெரிஞ்சது. இருந்தாலுமே பிகினர்ஸ்க்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணலாம் இல்லையா? ஸோ இந்த வீடியோஸை பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் கொதித்த உடனே கடுகு, சின்னதாக இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி. அண்ட் தென் இஞ்சி வறுந்ததுக்கப்புறம் பூண்டு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை இது நல்லா வதங்கின உடனே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி வாசனை நல்லா நமக்கு வாசனையாக வரும். ஸோ இது கூட வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன், கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் அப்படியே போடாதீங்க, அப்படியே போட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். ஸோ அதனால் கேஸை ஸ்லோவில் வச்சுட்டு பெருங்காயத்தை கரைச்சி ஆட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி டைமில் எண்ணெயில் வதங்குறப்ப ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு சால்ட்டு, லெமன் ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே இது கொதிச்சிடும். சைடில் நான் சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். காரணம், கொதிக்கிறப்பவே நீங்கள் என்ன பண்ணணும், 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டிங்கன்னா வெந்து வரப்போ நல்லா இந்த மாதிரி உதிரியாக இருக்கும். இந்த மாதிரி சாதத்தில் நீங்கள் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மசாலாவை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி பொறுமையாக உடச்சி விடாமல் சைட் பை சைடு எடுத்து கிளறி கொடுங்க. ஸோ சிம்பிளான மெத்தடில் லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. டிஃபன் பாக்ஸ்க்கு பசங்களுக்கு ஈஸியாக கட்டி கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் பொரியல் தாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும். கடுகு, கருவேப்பிலை, வாழைக்காய், மஞ்சத்தூள். நான் காரம் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் கரம் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு பதில் பெப்பர் தான் யூஸ் பண்ண போகிறேன். பெப்பர் ஃப்ரை நல்லாயிருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு சால்ட்டு, பெருங்காயத்தூள். இது கூட நீங்கள் பொட்டேட்டோ ஃப்ரையும் சாப்பிடலாம் செஞ்சு. பட் ஆனால் நான் இன்றைக்கி பொட்டேட்டோ ஃப்ரைக்கு பதில் வாழைக்காய் பண்ணியிருக்கேன். பொட்டேட்டோ ஃப்ரையோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் லிங்க்கை போய்ட்டு கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ சுவையான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. லெமன் ரைஸ் கூட கொரியண்டர் லீவ்ஸ் நம்ம ஆட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். So thanks for watching. Bye.